என்ன அதிசயமா பேசுறா? சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் தான் குடும்ப தலைவி, நான் எடுக்கிறதா முடிவு. நேரா பழனி போறோம். சிரிட்டு சிரிட்டா நானா நீயா இம்மா நேரமா என்ன வச்சுட்டு தான் இருக்கீங்களா? காதுல குறும்பி ரிங்குதா? மதுரை மதுரை போறோம். நாங்களும் மதுரைக்காரங்க தான். நான் புழங்காத ஏரியாவே கிடையாதுடா. எல்லா ஏரியாலையும் புழங்கிட்டு தானே வந்திருக்கேன். நானும் மதுரைக்காரன் தான்டா. வாடா பார்த்துக்கலாம், மதுரையில் பார்த்துக்கலாம். வாடா. ஏன்பா இந்த வருஷம் சம்மர் லீவுக்கு நேரா மதுரைக்கு போயிடலாம், எங்கள் அத்தை வீட்டுக்கு. மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அத்தை வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் இப்போ வந்து வேற ஒன்று பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. இந்த லீவுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போகிறோம், மதுரைக்கு தான் போகிறோம். நினச்சி ஒன்று பேசுவியா? சும்மா எங்களை அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறதுக்கு பார்க்காத. நேராக மதுரைக்கு போவோம், உங்கள் அத்தை வீட்டில் தங்குவோம். பக்கத்துலேயே அதிசயம் இருக்கு, அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். அதிசயமா பேசுறா? சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் தான் குடும்ப தலைவி, நான் எடுக்கிறதா முடிவு. நேரா பழனி போறோம். பழனி போயிட்டு எங்க சித்தியை ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே தாராபுரம் போய் எங்க பெரியப்பா பார்த்துட்டு அப்படியே நேரா வந்து திண்டுக்கல் போவோம். திண்டுக்கல் போயிட்டு எங்க பெரியப்பாவை பார்க்குறோம், சின்ன பெரியப்பா பார்த்துட்டு பக்கத்துல என் தம்பி இருக்கான், அவன் வீட்டுக்கு போகலாம், அவன் கோச்சுக்குவான். அவனையும் பார்த்துட்டு நேராக மதுரை விட்டுருவோம். மதுரை போயிட்டு அதிசயம் இருக்குல்ல பக்கத்தில், அதிசயம் போயிட்டு எங்கள் அத்தை பொண்ணுங்களோட சேர்ந்து அதிசயம்லாம் பார்த்துட்டு 10 நாள் இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வருவான். இப்போ என்னடா பிளான் இருக்கு? நீ என்ன சொல்ற? நான் சொல்றத கேளு. என் பிளான் அடிக்கடி மாத்திட்டே இருக்காத. நேராக பழனி போகிறோம். பழனி போய் உங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தாராபுரம் அவங்க பெரியப்பா பார்த்துட்டு அப்படியே திண்டுக்கல் விட்டோம்னா அவங்க சின்ன பெரியப்பா அவரை பார்த்துட்டு அப்படியே உன் தம்பி இருக்காப்புல சிவா அவரையும் பார்த்துட்டு நேராக மதுரையில் வந்து ஸ்டே பண்ணோம்னா உங்கள் அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். 2 நாள் பக்கத்துலேயே அதிசயம் இருக்குது, அதிசயம் பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறது தான் முடிவு. இந்த லீவுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போகணும். அப்படி பைத்தியக்கார், நான் திரும்பி என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நேராக உங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம் இந்த சம்மருக்கு. திருப்பி பிளானை மாற்றிக்கிட்டே இருக்காதா லூஸ் மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க. நான் சொல்கிறது தான் முடிவு. இந்த லீவுக்கு மதுரைக்கு தான் போகிறோம். ஒரு சிறிய புறாவுக்கு போறான், நேரா மதுரைக்கு போவோம்னு சொல்றேன் நான். திரும்ப நீ ஒரு பிளான் போடாத, நான் சொல்றதுதான் பிளான். இந்த லீவுக்கு மதுரைக்கு தான் போறோம். இந்த பிளான் நீ சொன்னதானே பிளான்? முன்னாடியே மதுரைக்கு போறதா பிளான்? நான் சொல்றது தானே கேக்குறேங்கற. ஆமா, அதான் மதுரைக்கு போலாங்கற. நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவியா? நேரா மதுரை போவோம் இந்த சம்மருக்கு. திருப்பி அங்க ஒரு சுத்திட்டு இருக்க. நான் சொல்றது தானே கேக்குறேங்கற. மதுரைக்கு போவோம் அந்த லீவுக்கு. போய் 2 வருஷம் ஆச்சு. சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்த விட்டுட்டு இருக்காத வருஷம். நான் சொல்ற மாதிரி கேளு. நேரா பழனி போறோம். பழனி போயிட்டு அப்படியே அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போறோம், தாராபுரம். நேரா திண்டுக்கல் போறோம், சின்னப்பா பெரியப்பா பாக்குறோம். அப்படியே பிளான மாத்தாத. நேரா பழனிக்கு, அப்புறம் தாராபுரம், அப்புறம் திண்டுக்கல், அப்புறம் மதுரை. அப்படி போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டு மாமா இப்ப பேசும்போது கூட சொன்னாரு, லீவுக்கு வாமா வீட்டுக்கு அப்படின்னு. ஊரை சுத்திக்கிட்டே திரியிற. நான் சொல்ற மாதிரி போவோம். நேரா பழனி, தாராபுரம், திண்டுக்கல், மதுரை, அதிசயம். சிம்பிள். நான் சொல்றதானே கேப்ப எப்பயுமே. ஆமா, இப்பவும் நான் சொல்றதே கேளு. நேரா மதுரைக்கு போறோம். நினைச்சு ஒன்றும் பேசிட்டே இருக்கேன் மாத்தி மாத்தி. சத்தமா பேசுறேன். சரியா போச்சு, விட்டு சிரிக்க. சொல்றது நான் சொல்றது கேட்கலையா? நல்லா கேக்குது. நான் சொல்றதுதான் முடிவு. பிளான சேஞ்ச் பண்ணாத. சும்மா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன சொன்னேன்? மதுரைக்கு போவோம், ஸ்டே பண்ணுவோம், ஜாலியா இருந்துட்டு வருவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லாம் பார்க்கணும். மதுரைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? 2-3 வருஷம் இருக்கும். போலாம். இந்த வாட்டி மதுரை தான். மறுபடியும் பிளானை மாற்றக்கூடாது. என்ன சொன்னா? மதுரை தான் போறோம். என்ன சொன்னா? மதுரை தான் போறோம். நான் மதுரை. நான் சொல்றதுதான் பிளான். மதுரைக்கு போறோம். சும்மா பேசிக்கிட்டு மதுரைக்கு போறோம் இந்த லீவுக்கு. மே மாசம் லீவு. நான் சொல்றது கேளுடி. மதுரை போக வேண்டியதுவா? நான் சொல்றது தானே கேக்குவேன் எப்பயும். அப்புறம் என்ன? மதுரைக்கு போலாம். ஏன் இந்த மதுரையை நீ முன்னாடி போலாம் சொன்னதானே? இப்ப எதுக்கு மாத்திர? மதுரை போவோம். கேக்குதா? மதுரை. நான் சொல்றதுதான் பிளானு. சேஞ்ச் பண்ணாத. மதுரைக்கு போவோம். சரியா? மதுரைக்கு போவோம்.
சரியான செவிட்டு சிரிக்கிய கல்யாணம் பண்ணிட்டு என் உயிரை எடுக்கிறாங்க. என்னமோ பண்ணி தொலைப்போ. என்ன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆ, என்னை அழகின்னு கூப்பிடாதன்னு. ஆ. அழகி அழகின்னு அந்த பக்கம் திருப்பி சொன்னா எனக்கு கேட்குமா? அது மட்டும் கரெக்டா கேட்டதா உங்களுக்கு? அழகின்னு இன்னொரு தடவை சொல்லாதீங்க, பேரே சொல்லி சொல்லுங்க. செவிட்டழகி கேக்குதா? என்னது? கேட்டுச்சான்? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம ஆமா, என்ன சொன்ன? பிளான் பண்ணி கால் விழுல. அப்படி பைத்தியக்காரத்தி எத்தனை வாட்டி சொல்றது? பிளானை மாத்தாதான்னு சொல்றதை திருப்பி திருப்பி பிளானை மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கா. அறிவிட்டத்தனமா சொல்றதும் கார விட மாட்டாங்க. சரியான செவிட்டு சிரிக்கையா இருக்கே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உண்டு சிரிப்பு. பேசாத பழமுறை உன்னை கண்டிச்சுட்டே கேட்க மாட்டேங்கிற நீ. இம்மா நேரமா என்ன வஞ்சிக்கிட்டு தான் இருந்தியா? அது எப்படி திட்டுறது மட்டும் கரெக்டா காரம் வருது உங்களுக்கு? காதுல விழுந்துச்சா? இவ்வளவு நேரமா நீ மதுரைக்கு போறதுக்காக பிளான் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க போல இருக்கு நினைச்சிட்டு இருந்தா, நீ இம்மா நேரம் என்ன வஞ்சிக்கிட்டு இருந்திருக்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்ப இவ்வளவு லென்த்தா என்ன திட்டிட்டு இருந்த? ஒரு பேச்சுக்கு திட்டிருந்தேன். என்ன ஒரு பேச்சுக்கு திட்டிட்டு இருந்த? உழைச்சு போ. என்னோட பிளான் தான். நேரா பழனி, தாராபுரம், திண்டுக்கல், மதுரை, இதுதான் பிளானு. புரிஞ்சுச்சா? பிளான்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. போனா போதுன்னு உன்னை மன்னிச்சிடுறேன். புரியுதா? புரியுதா இல்லையா? நெருப்புல சுட்ட ஆறிடும், வெறுப்புல சுட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பார்த்தேன். சரி, கண்ணதாசா சேசுதாசா? உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். மதுரை போக வேண்டிய நேரா பழனி போகிறோம். பழனி வீட்டுக்கு போயிட்டு தாராபுரம் போகிறோம். அவங்க பெரியப்பாவை பார்க்குறோம். அவங்க பெரியப்பாவை பார்த்துட்டு நேராக கருணாகரன் பெரியப்பாவை பார்க்க போகிறோம். திண்டுக்கல்ல நேராக மதுரை வந்துடலாம். மதுரையில் உங்கள் அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு பக்கத்துல அதிசயம் இருக்குது, சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். என்னப்பா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? நம்ம தஞ்சாவூர் போக வேண்டாம் அந்த வாட்டி. வருஷம் வருஷம் தஞ்சாவூர் போய் போர் அடிச்சு போச்சு. இந்த வாட்டி நம்ம மதுரைக்கு போகலாம். ஓ, நீ அப்படி வரியா? இப்போச்சு காதில் கேட்குதா? நம்ம மதுரை போகிறோம். மதுரை போகிறோம். கேட்டுச்சா? சோனமுத்தான். தஞ்சாவூர் வேண்டாம், மதுரைக்கு போகலாம். சோனமுத்தான். சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? மதுரை மல்லி ஓ, மதுரை போறோம். நீ அதே தான் சொல்றியா? வீட்டுலாக்க பாரு. மதுரை. சரி சரி, மதுரை போலாமா? மதுரை போலாம். சரி போலாம். மதுரை போலாமா? மதுரை போலாம். மதுரை மல்லி. இந்த லீவுக்கு மதுரை தான். அப்படா, எல்லாம் பார்த்துக்குங்க. நாங்களும் மதுரை போறோம். எல்லாம் பாத்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. நாங்களும் மதுரைக்காரங்க தான். மதுரை காரணம் இப்படியா சொல்லுவா? இவருக்கு இதான் புலங்காத ஏரியாவே கிடையாதுடா. எல்லா ஏரியாலையும் புலங்கிட்டு தானே வந்திருக்கான். நானும் மதுரைக்காரன் தான்டா. வாடா பார்த்துக்கலாம். மதுரையில் பார்த்துக்கலாம். வாடா பார்த்துக்கலாம். இப்படி சொல்லணும். சரி சரி. ஐயோ, தெரிந்தாலும் மதுரைக்காரன் தானே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.